சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மிடிவல் இந்தியா பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிடிவல் இந்தியா அதாவது இந்தியாவோட வரலாறு அந்த மூணாக பிரிக்கலாம். ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. ஏன்ஷியன் இந்தியானா எப்பெல்லாம் பதிவுகள் இருக்கோ அதெல்லாம் ஏன்ஷியன் இந்தியா, அதாவது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். அந்த ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இல்லாத ஏரியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அகைன் ஸ்டோன் ஏஜை பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் சால்கோலித்திக் ஏஜ் அதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்ததுன்னா இரும்பு காலம், அயன் ஏஜ். அதுக்கப்புறம் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே ஏன்ஷியன் இந்தியாவுக்குள்ள வந்துடும். ஏன்ஷியன் இந்தியாவுக்கு அப்புறம் மிடிவல் இந்தியாவில் முக்கியமான ரெண்டு தான். ஏன்னா அது வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் அண்ட் முகல்ஸ். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து ஃப்ரீடம் கிடைச்ச வரைக்கும். அப்புறம் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது கண்டெம்பரரி இந்தியா. ஸோ ஹிஸ்ட்ரியில் 3 ஈஸியாக தெரியும். ஹிந்து கிங்ஸ்லாம் ஆண்டது வந்து என்னன்னா ஏன்ஷியன் இந்தியா, அர்ஷர், புத்தர், அவங்க ஹிந்து கிங்ஸ் தான் மோஸ்ட்லி. அப்புறம் முஸ்லீம் கிங்ஸ்லாம் ஆண்டது வந்து மிடிவல் இந்தியா, மிடிவல் இந்தியா வந்துடும். அப்புறம் கிறிஸ்டியன் ரூலர்ஸ் அதாவது மிஷனரிஸ் பிரிட்டிஷ் எம்பையர்லாம் வந்து என்னன்னா இங்கே மாடர்ன் இந்தியா பிரிட்டிஷ். ஸோ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேருமே மாற்றி மாற்றி ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைன். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற டாபிக் முகல்ஸ், முகலாய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் ஒரு முக்கியமான பணியை நம்ம நாட்டில் செஞ்சுருக்கு. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அப்புறம் அதுக்கப்புறம் ரிஃபார்ம்ஸ், எல்லா நில உடைமை, நில சீர்திருத்தங்கள் எல்லாமே இவர் காலத்தில் பண்ணது தான். ஷெர்ஷா காலத்தில் செஞ்சதை இவர் வந்து மேம்படுத்துவார். ஓகே. அரச பரம்பரையில் நமக்கு முக்கியம் குரோனாலஜி, ஆர்டர். எந்த ஆர்டருக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வாரா அந்த ஆர்டர் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட நம்ம ட்ரெயின் பண்ண டெக்னிக் பாட்ஷா. முகல் எம்பையர்ல எப்படா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லிட்டு பாட்ஷா. பி ஃபார் பாபர், பாபர், ஹுமாயூன், அக்பர். ஜே ஃபார் ஜஹாங்கீர், ஷாஜஹான், அப்புறம் அவுரங்கசீப். இப்போ பாட்ஷா அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் ஞாபகம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ இவங்க கிட்டத்தட்ட 300 வருஷம் கிட்ட ஆண்டிருக்காங்க. 300 வருஷம் விடுதலை போராட்டங்கள் நடக்கிறவங்களுக்கு கூட இவங்க தான் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், பகதூர் ஷா தலைமையில் ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் 1857 ரிவோல்ட் நடக்கும்போது பகதூர் ஷாவை தலைமையாக வச்சு தான் மற்ற மியூட்டினியஸ் போராட்டக்காரங்க வந்து தலைமை தாங்குவாங்க. இது ஒரு ஆரம்பம். ஆன்மீக யாருன்னு பார்த்தா பாபர். ஒரு மன்னரை வந்து வீழ்த்துறதுக்கு அவங்க 300 மன்னரை கூப்பிடுவாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியில் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் டெல்லி சுல்தானேட்ஸ் அடிமை வம்சம், அந்த வம்சம் வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக வந்தது லோடி வம்சம். லோடி வம்சம் அப்போ இந்தியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் சொல்கிற வருஷம் வந்து 1526 லோடி வம்சம் வந்து இந்தியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. யார் ஆண்டுட்டு இருந்தான்னு பார்த்தா இப்ராஹிம் லோடி ஆண்டுட்டு இருப்பார். இந்த இப்ராஹிம் லோடியை பிடிக்காத 2 பேர் இருந்தாங்க. ஒன்று வந்து அசப் கான், இன்னொருத்தர் அசப் கான் வந்து இவரோட மாமா. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி. இந்த தௌலத் கான் லோடி என்ன பண்ணாரு, இப்ராஹிம் லோடியோட ஆட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால ஆப்கானை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்க ஃபர்கானா ரீஜன் உள்ள பாபரை இன்வைட் பண்றாரு. வந்து இப்ராஹிம் லோடியை வந்து வீழ்த்துங்க அப்படின்னு இன்வைட் பண்றாரு. அப்பதான் பாபர் ஒரு பெரிய போர் திட்டத்தை உருவாக்குறாரு. ஏன்னா பாபரோட மக்கள் வந்து போர் வீரர்கள் வந்து இப்ராஹிமோடைய போர் வீரர்களுக்கு 1க்கு 5 பங்கு கம்மி. அதாவது பாபர்கிட்ட ஒருத்தர் இருந்தாருன்னா அங்கே 5 பங்கு அதிகம். அப்புறம் எப்படி வீழ்த்த முடியும்? இந்தியாவோட சேர்ந்து உங்களுக்கே தெரியும், யானைப்படை, குதிரைப்படை எல்லா படையும் பெரிய ஆளாக இருந்தாங்க. ஸோ பாபர் என்ன பண்ணாரு, பெரிய போர் திட்டம் ஒன்று உருவாக்குனாரு. அவற்று இருக்கிற ஆயுதம் வந்து ஆர்ட்டிலரி, அதாவது அப்பவே பீரங்கிகள். எவ்வளவுதான் யானை இது வந்தாலும் பீரங்கிக்கு முன்னாடி எல்லாமே தோல்வி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் பாபரோட வம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வம்சம். ஒன்று வந்து தைமூர் வம்சம், இன்னொன்று வந்து மங்கோலியன் வம்சம். அவங்க அப்பா வந்து தைமூர், அம்மா வந்து மங்கோலியன். உலகத்தை ஃபுல்லாக வளைச்சி போட்டு ஆளணும்னு நினைச்சது 3 பேர் தான் உலகத்தில். ஒன்று வந்து தைமூர், அடுத்தது வந்து மங்கோலியன் சிங்கிஸ்கான், இன்னொருத்தர் அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ
ஸோ ரெண்டு பெரிய பரம்பரை வந்து டிசைன் ஆனது தான் பாபர். இந்த பாபர் வந்து என்ன பண்ணுவார், 1526 ஹிஸ்டாரிக்கல் பிளாட் ஆஃப் பானிபட், ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பானிபட்டில் வந்து சந்திப்பார் யார, இப்ராஹிம் லோடியை. ஸோ இப்ராஹிம் லோடி தோல்வி அடைஞ்சுவார். இது நடந்தது வந்து 1526. அதாவது பாபர் வந்து 4 வருஷம் தான் இந்தியாவில் இருப்பார். பட் 4 வருஷமுமே கண்டினியூஸாக போர் புரிச்சுக்கிட்டே இருப்பார். அவரோட போர் புரிவால் தான் முகலாய ஆட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கிடைச்சது. 1526 இப்ராஹிம் லோடியை தோற்கடிப்பார். அதே மாதிரி 1527 ரஜபுத் கிங் ராணா சங்கா அவர் தோற்கடிப்பார். இது என்ன போர்? இது என்ன போர் பார்த்தீங்கன்னா கண்வா போர். இந்த 4 போரையும் வரிசையாக டிஎன்பிசியில் கிடைக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று வந்து பானிபட் போர் 1526, 1527 வந்து கண்வா போர், 1528 சந்தேரி போர். சந்தேரி இந்த போர் மூலமா மேதினி ராயை தோற்கடிப்பார். மேதினி ராய் மால்வா, அதாவது மால்வா ரீஜன், இது வந்து மேவா ரீஜன் சொல்லுவாங்க. மால்வானா இப்போ கரண்டா இருக்கிற மத்திய பிரதேஷ், அந்த இதில் மால்வா கம்யூனிட்டி அந்த உள்ள ரீஜனை தோற்கடிக்கிற 1528 சந்தேரி போர். 1529 வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடிப்பார். இப்ராஹிம் லோடி தோற்கடிச்சாரு, முகமது லோடியை தோற்கடிப்பார். அவரோட அடுத்த டிசைன் வந்து தோற்கடிப்பார். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் அப்போ ஆட்சிக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் தோற்கடிச்சிருவார். இதனால முகலாய ஆட்சியோட நிலையான இது இருக்கும். ஆனால் பாவம் 1530 அவர் வந்து மரணம் அடைஞ்சிருவார். மரணம் அடைஞ்சு ஆட்சியை ஹுமாயூன் கையில் ஒப்படைச்சிட்டு போவார். ஹுமாயூன் அவர் மகன், 4 மகன்ல மூத்த மகன் தான் ஹுமாயூன், அவர் கையில் ஒப்படைச்சிருவார். ஸோ திருப்பி சொல்கிறேன், பாபர் வந்து 1526 தௌலத் கான் லோடி அசப் கானோட வேண்டுதலின் பேரில் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடிப்பார். 1527 கண்வா போர் ராணா சங்கா தோற்கடிப்பார். சந்தேரி போர் மேதினி ராய். அதுக்கப்புறம் இது வந்து காக்ரா போர் முகமது லோடி. ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரலாற்றில் ஹுமாயூனுடைய பேரு அவர் ரொம்ப தேடி வச்சது தான். ஹுமாயூனுடைய பேருக்கு ஃபார்ச்சுனேட்னு அர்த்தம். அதாவது எல்லாமே வெற்றி அமையும், ஃபார்ச்சுனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூனுக்கு பேர் வச்சாங்க. பட் விதி என்ன, இப்போ பாபர்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து ஒரு கத்தி படத்தை வந்துடுவேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபர்னா கத்தி, போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹுமாயூன்னா யோசிக்கவே வேணாம், கண்ணீர் துளிகள் தான் அவர் சொந்தம். ஏன்னா வந்தது வந்து ஒரே சோகம் தான். 1530 அவர் வந்து ஆட்சிக்கு அமைத்துவாங்க. 1530 அவர் ஆட்சியில் அமைத்தனோட என்ன ஆகும், ஒரு 10 வருஷம் இருப்பார். ஃபர்ஸ்ட் 1540 வரைக்கும். அது வரைக்குமே அவருக்கு பெரிய தொந்தரவு. ஏன்னா அவரோட 3 தம்பிங்க காபூல்ல இருப்பாங்க. 3 தம்பிங்களுமே அவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. எப்போ நீ கிளம்புவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ராஜ்புட் கிங்ஸும் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. ராஜ்புட் கிங்ஸோட தொந்தரவு ஒரு பக்கம் இருக்கும். இதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு மன்னர் இருந்தார், அவர் பேர் தான் ஷேர்கான். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, ஷேர்கான் இருந்துச்சுன்னா இன்னொரு ஷேர்கான் வந்து உயிரோடு வந்திருந்தாருன்னா முகலாயர்களே வரவிட்டு மாட்டார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷேர்கான் வந்து ஆப்கான் இருந்தார். கிட்டத்தட்ட அடுத்த நம்ம வரலாற்று சொல்ல போற அக்பர் பல எல்லா சீர்திருத்தங்களும் ஷேர்கான் வந்து கத்துக்கிட்டது தான். மன்சப்தாரி முறை, அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் கில்ஜியோட மிலிட்ரி டெக்னிக்ஸ் எல்லாருமே ஷேர்கானுக்கு தெரியும். ஸோ ஷேர்கான் மூலமும் த்ரெட் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக என்னாச்சு, ஷேர்கான் ஹுமாயூனை 2 போரில் சந்திப்பார். 1539 ஓகே, 39 வந்து சௌசா போர், சௌசா பேட்டில் ஹுமாயூனை தோற்கடிச்சிருவார். திருப்பி அகைன் 1540 கன்வாசி போர், கன்வாஜ்பூர்ல திருப்பி அவரை தோற்கடிச்சு ஹுமாயூன் ஓடிடுவார். கிட்டத்தட்ட நம்ம இந்திய வரலாற்றில் ராமர் மட்டும் வனவாசம் போல, நம்ம ஹுமாயூன் தான் வனவாசம் போனார். 15 வருஷம் 1540 1555 வரைக்கும் வனவாசத்திலே இருப்பார். அதாவது he will be in disguise, மறைஞ்சே வாழ்வார். இந்த காலத்துல தான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்வார். என்னன்னா
அமிதா பானு பேகம்ங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிப்பார். அமிதா பானு பேகம். அமிதா பானு பேகம்க்கும் நம்ம ஹுமாயூனுக்கு பிறந்தவர் தான் அக்பர். 1542 பிறப்பார் அக்பர். 1542 அக்பர் வந்து என்ன பண்ணுவார்னா அமர்கோட்டுங்கிற இடத்துல பிறப்பார். ஏன் நம்ம அக்பரை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறோம்னா, முகலாய ஆட்சியிலே அதிகமா ஆட்சி புரிஞ்சது அவர் தான். 50 வருஷம் ஆண்டிருப்பார். இவரோட கொள்கையே வித்தியாசமா இருக்கும். அது என்ன கொள்கைன்னு சார் ஒன்று கொஞ்சம் நிமிஷத்துல பாருங்க, கப்பல் ஆஃப் மினிட்ஸ்ல பாருங்க. இப்போ 1542 அமர்கோட். திருப்பி என்ன பண்ணுவாரு, பெர்ஷியன்ஸோட உதவியால ஹுமாயூன் 15 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்து டெல்லியை கைப்பற்றுவார். 1555 ஆட்சிக்கு வருவார். ஆட்சிக்கு வந்தாச்சும் ஒழுங்கா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா திருப்பி அவர் கண்ணீர் துளிகள் தான் அவர் சொந்தம். 1556 இறந்துவார். ஒரு வருஷம் கூட உருப்படியா இருக்க மாட்டார். இவர் இறக்கும் போது கணக்கு பண்ணி பாருங்க, 1542 அக்பர் பிறந்திருந்தாங்க. இப்ப என்ன வருஷம்? 14 வருஷம். 14 வயசு பையன். அவர் பையனை விட்டுட்டு அவர் இறந்துவார். இந்த 14 வயசு பையன், நீங்க அக்பர் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுத்தாங்களே ஜலாலுதீன் அக்பரா, அந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 14 வயசு பையனான அக்பர் கையில ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போயிடுவார். இவருக்கு துணை யார் இருப்பாருன்னா பைராம் கான். பைராம் கான்ங்கிற ஒரு கார்டியனை விட்டு போயிடுவார். கிட்டத்தட்ட மாமா மாதிரி இவரை பார்த்துப்பார் பைராம் கான். அதுக்கப்புறம் ஒரு மகமங்காளான்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க போஸ்டர் மதர். இவங்களை பார்த்துருக்காங்க. என்னதான் 1555 இவர் வந்தாலும் இவருக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் இருந்துச்சு. அப்போ யாருன்னா, நிறைய ஒரு பிரைம் மினிஸ்டர் ஹெமுங்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரெட்டா இருப்பார். இந்த ஆட்சியை திருப்பி பிடிச்சிடணும், ஹுமாயூன் வந்து ஜெயிச்சிட்டாரு, திருப்பி நான் ஆட்சியை கைப்பற்றணும், ஹெமுன்னு ஒருத்தர் இருப்பான். இந்த ஹெமு வந்து என்ன பண்ணுவாரு, 1556 அவங்க தாத்தா முதல்ல இந்தியாவில் போரிட்ட இடம் பானிபட். உங்க தாத்தா எப்போ போரிடுவார்? 1526 முதல் பானிபட் நடக்குதுல்ல, முதல் பானிபட் யார் கூட? இப்ராஹிம் லோடி கூட பாபர் நடக்குதுல்ல, அதே இடத்துல அக்பர் வந்து ஹெமுவை சந்திப்பார். 30 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு ஹெமுவை சந்திப்பார். ஹெமுவை தோற்கடிப்பார். யோசிச்சு பாருங்க, அப்போட வயசு 14. ஹெமுவை தோற்கடிச்சோடனே பைராம் கான் உதவியை தோற்கடிப்பார். தோற்கடிச்ச உடனே இவரை மன்னர் பதவியில் உட்கார வச்சோம் 1556. என்னதான் அவர் 1556 உட்கார்ந்தாலும் அவர் உண்மையை ஆட்சி நடத்துற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1560. இந்த 4 வருஷம் என்னங்க ஆச்சு? 4 வருஷம் என்ன ஆச்சுன்னா, இவங்க டாக்ஸ் அதிகமாக இருக்கும். பைராம் கான் மகாமங்கானா. அப்போ என்ன பண்ணுவாரு, புதுப்பேட்டை படம் பார்த்தவங்க இருப்பீங்க. புதுப்பேட்டை படையில எப்படி ஒரே நைட்ல வந்து அவரோட எதிரிகள் எல்லாம் தோக்கடிப்பார். அதே மாதிரி 4 வருஷத்துல உங்க எதிரிகள் எல்லாத்தையும் ஒருத்தரா தோக்கடிப்பார் அக்பர். இந்த 14 வயசு பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மகாமங்கானா இவங்க வந்து போஸ்டர் மதர். இவங்க 2 வருஷம் ஆட்சியை பார்த்துப்பாங்க. அதனால இந்த ஆட்சிக்கு என்ன சொல்றாங்கன்னா பாவாடை ஆட்சிங்கிறாங்க. ஏன்னா பெண் ஆட்சியை குறிக்கிறதுனால பாவாடை ஆட்சி சொல்லுவாங்க. இல்லாட்டி பெட்டிகோட் கவர்மெண்ட், இங்கிலீஷ்ல பெட்டிகோட் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்த ஆட்சியை நிறுவிட்டு இருப்பாங்க பெட்டிகோட் கவர்மெண்ட் மகாமங்கானா. ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, இந்த மகாமங்கானாவோட பையனை கொன்றுவார். மகாமங்கான பையனை கொண்டோடனே இது வந்து வருத்தத்திலே செத்துரும் மகாமங்கானா. இப்போ பைராம் கான் என்ன பண்ணுவார்னா, பைராம் கானை மெக்காவுக்கு அனுப்புவார். மாமா நீங்க வந்து மெக்காவுக்கு போயிட்டாங்க, நிறைய வயசுன்னு சொல்லிட்டு மெக்காவுக்கு அனுப்புற அப்படின்னு என்ன பண்ணுவாரு, பின்னாடியே ஆளை ஏறி கொன்றுவார். ஸோ கிட்டத்தட்ட பைராம் கான் மகாமங்கானாவோட தொந்தரவு முடிஞ்சிடும். 1560 அவர் வந்து முழுமையான ஆட்சி நிறுவுவார். ஃபைன். நான் உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொருத்தரையும் ஒரு சிம்பிள்ல பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாபரை வந்து கத்தி போர்வால பிடிக்கலாம், ஹுமாயூனை வந்து கண்ணீர் துளிகளில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நம்ம அக்பருக்கு என்ன லோகோ கொடுப்போம்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் பசங்களாம் வரையலாம் பார்த்தீங்களா, காம்படிஷன்னா அப்புறம் ஒரு கோயிலை போட்டு அங்கே வந்து சிலுவை நட்டு இருந்தாங்கல்ல, அதை அந்த காலத்திலே பண்ணாரு நம்ம அக்பர். ஓகே, இது என்னங்க குறிக்குது? மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கம். இவர் நினைச்சிருந்தா அவங்க மூதாதையர்கள் மாதிரி எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி ஆட்சி நடத்திருக்கலாம். பட் அடிமைப்படுத்திருந்தாருன்னா மக்கள் மனசு நின்று இருக்க மாட்டார். இவர் யோசிச்சது என்னன்னா, இந்தியாவில் அவங்க வரலாற்றை அழிக்க முடியாது, அவங்க வரலாற்றோட ஒன்றணும்னு சொல்லிட்டு இவர் பொதுவான கருத்தை வச்சிருப்பார். இவரோட கொள்கை என்னன்னா தின் இலாஹி அப்படிம்பாங்க. தின் இல்லாஹி. கோயில் எந்த ஒரு மதத்தாலையும் முழுமையான ஞானத்தை கொடுக்க முடியாது தெரிஞ்ச இவர் என்ன பண்ணாருன்னா இபாபத் கானா அப்படிங்கிற இடத்தை கட்டுவார்.
இபாபத் கானா அப்படின்னா என்னன்னா ஒரு காமன் பில்டிங். இந்த காமன் பில்டிங்ல மாசம் அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டைமிங் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மதத்தோட தலைவர்கள் ஒன்று கூடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க மதத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்தவர் தான் இவர். ஸோ அக்பர்னா இந்த மாதிரி சிம்பிள் ஞாபகம். ஸோ இபாபத் கானா அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார் தின் இலாஹி. கிட்டத்தட்ட 50 வருஷம். 50 வருஷம் எப்போ 1555 அவர் ஆட்சியில் உட்கார்ந்து 55லேருந்து 1605 அவர் சாகத்தையும் 50 வருஷம் இவரோட பீரியட் தான் கோல்டன் பீரியட் தான் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல நம்ம அப்படின்னா ரித்திக் ரோஷன் 1555 வந்து ஆட்சியில் உட்கார 1556 வந்து ஆட்சியில் உட்கார்ந்து 1605 வரைக்கும் உட்காருவார். இவரோட நீங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம ஐஸ்வர்யா ராய் ரித்திக் ரோஷன் நடிச்சிருப்பாங்கல்ல. இப்போ ஐஸ்வர்யா ராய் யாரை காட்டியிருப்பாங்க? ஒரு ஹிந்துவை காட்டியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அவங்க யாருன்னா ஜோத்பாய். ஓகே, அவங்க வந்து என்னன்னா ராஜ்புட் கிங், ராஜ்புட் இளவரசி. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் ராஜ்புட் வந்து ஃபுல் நார்த் இந்தியாவில் பழகி வந்தாங்க. அதில் ஜெய்ப்பூர் இளவரசி ராஜஸ்தானோட கேபிட்டலாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெய்ப்பூர் இளவரசியான ஜோத்பாய். ஜோத்பாய் வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அவர் வந்து கல்யாணம் பண்ணல. இவர் நிறைய ராஜ்புட் கிங்ஸோட மகன்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஏன்னா மத நல்லிணக்கம்ங்கிற முன்னூறு வழியில் வந்து பண்ணார். ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிரியை பார்க்காம மாமனாராக பார்த்துருக்காரு அவங்களோட எதிரி குணத்தை ஃபுல்லாக. ஸோ ஜோத்பாயை கல்யாணம் பண்ணிப்பார். ஜோத்பாயை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய சுற்றி உள்ள மக்கள் ஃபுல்லாக டெக்கான் பாலிசிங்கிற பாலிசி மூலமாகவே சவுத்தை ஃபுல்லாக ஆகுமே பண்ணிடுவார். கிட்டத்தட்ட எப்படி போயிருந்ததுக்கப்புறம் இவரோட இது பார்த்தீங்கன்னா இப்போ லிட்ரேச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ இவரோட லிட்ரேச்சர் இவரோட லிட்ரேச்சர் என்னன்னு பார்த்தா இவர் வந்து படிப்பு அறிவு இல்லாதவர், இல்லிட்ரேட். ஏன்னா 14 வயசுலேயே வந்து போருக்கு வந்துட்டாங்கல்ல. இவர் என்ன எழுதியிருக்க போறான்னு பார்த்தா இவர் நிறைய மந்திரிகளை வந்து ஊக்குவிச்சார். அவர் இதில் இருந்த மந்திரிகள் இவரோட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு முகலாய மன்னர்னா அவர் கீழே வந்து இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய மந்திரிகள் மட்டும் தான் இருப்பாங்க சொல்லிட்டு. இல்லை, ராஜா தோதர்மால் அப்படிங்கிற ஒரு மன்னரை வச்சிருந்தார், மந்திரி வச்சிருந்தார், ராஜா தோதர்மால். இந்த ராஜா தோதர்மால் தான் ஷேர்கானோட பிரின்சிபல் எடுத்துட்டார். என்னன்னா ரயத்வாரி சிஸ்டம். ரயத்வாரின்னா ஷேர்கான் கொண்டு அதோட மாடிஃபிகேஷன் இங்கே வச்சிருப்பாங்க. ஃபைனலாக அடுத்து வந்து இந்த ராஜா தோதரோட டெக்னிக்கை தான் திருப்பி இவரும் ஃபாலோ பண்ணுவார். சிவாஜி, சத்ரபதி சிவாஜி சொல்லுவாங்களா மராத்தி, இதோட டெக்னிக் தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ராஜா தோதர்மால் என்ன பண்ணுவார்னா நில வரியை ஃபர்ஸ்ட் நிர்ணயிப்பார். அதாவது ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் விஏஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா விஏஓ ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பேர்களும் அன்றைக்கி அக்பர் காலத்தில் போட்டப்பட்ட பேர்களாக தான் இருக்கும். நம்ம பட்டா அப்படின்னு கேட்குறீங்களா, பட்டா இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? குபிலியாத் இதெல்லாம் இங்கேருந்து வந்த டேர்ம்ஸ் தான். அக்பர் காலத்தில் அவங்க போட்ட நில சட்டம் 1:5 வாங்குவாங்க. இது வந்து அவர் நில சீர்திருத்தம். ஓகே, அடுத்து வந்து போர்படை சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி சிஸ்டம். ரயத்வாரினா நீங்கள் ஷெர்கானத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதோட மாடிஃபிகேஷன் தான் ராஜா தோதர்மால் கொண்டு வருவார். மன்சப்தாரி சிஸ்டம் இவர் கொண்டு வந்துதான். அதாவது மன்சப்தாரி சிஸ்டம்னா என்னன்னா ஃபியூடலிட்டி சிஸ்டம். இவங்க போர் பெரிய மாகாணத்தை வந்து இந்தியா. அப்போ ஒரு யூனிட்டியை கொண்டு வரணும். என்னன்னா இவரோட ஒரு போர் படையால் பண்ண முடியாது. பல போர் தளபதிகள் இருந்தாங்க. அவர் கீழே வந்து பல போர் வீரர்கள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 மன்சாப் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மன்சாப்பு கீழேயும் ஒரு போர் படை இருக்கும். ஃபைன், இந்த போர் படை இருக்கும். என்னைக்கு வந்து இவர் போர் புரியணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ அந்த மன்சாப்லாம் கூப்பிடுவார், வாங்க வந்து போர் புரியலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவங்க ஒன்றும் அசம்பிள் ஆகி இவருக்காக போர் பண்ணி கொடுக்கணும். பட் இவங்களுக்கு மாதம் சம்பளம் உண்டே தவிர இவங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்காதவங்களும் இவர் வந்து அங்கங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுதான் மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேர் மன்சா அப்படிம்பாங்க. சாப்னா சார் சொல்லுவாங்களா, மன்சா அது மாதிரி. இது மன்சப்தாரி சிஸ்டம். அதுக்கப்புறம் இவர் அடுத்து கொண்டு வந்த சிஸ்டம் இந்த லிட்ரேச்சர் ஒர்க்கை பார்ப்போம். ராஜா தோதர்மால் என்ன பண்ணுவார், பகவத புராணா அப்படிங்கிற நம்ம பகவத் கீதா இருக்குல்ல அதை பெர்ஷியன் லாங்குவேஜில் மாற்றுவார். முஸ்லீமோட லாங்குவேஜ்னா பெர்ஷியனாக தான் வந்துருப்பாங்க. பெர்ஷியன் லாங்குவேஜ், அரபிக் லாங்குவேஜில் பெர்ஷியன் லாங்குவேஜில் பகவத புராணம் மாற்றுவார். அது போக நம்ம அக்பருக்கு வந்து தெரியும், அக்பர் பீர்பால்னு ஒரு மந்திரி இருந்தாலும் தெரியும். அவர் வந்து நிறைய கருத்துல நம்ம எப்படி நம்ம தென்னாலிராமன் சொல்லுவோம் விஜயநகர பேரரசோட, அந்த மாதிரி அங்கே பீர்பால் இருந்தார். அடுத்து தான்சேன் ஒருத்தர் இருந்தார், அவர் மியூசிஷியன். ஸோ யாருப்பா தான்சேன்.
ஹான்சேன் வந்து ஒரு மியூசிஷியன் இருந்தார். அவரோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுல் ஃபாசல் அபுல் ஃபைசின்ற அண்ணன் இருப்பாங்க. அபுல் ஃபாசல் அபுல் ஃபைசி. இல்லை அபுல் ஃபைசி என்ன பண்ணுவாரு, ராமாயண மகாபாரதத்தை பெர்ஷியன் லாங்குவேஜில் மாற்றுவார். அது நம்மளோட பெரிய பெரிய ஸ்கிரிப்ட்ஸாக மதிக்கப்படக்கூடிய எபிக்ஸ் ராமாயண மகாபாரதத்தை வந்து அவர் பெர்ஷியன் லாங்குவேஜில் மாற்றுவார். ஆனால் அபுல் ஃபாசல் என்ன பண்ணுவார், இந்த நம்ம இவரை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் பாபரை பற்றி நம்ம அக்பரை பற்றி அக்பர் நாமா எழுதுவார். ஓகே, இது பயோகிராஃபி எழுதுவார் அக்பர் நாமா. ஸோ அபுல் ஃபாசல் அக்பர் நாமா, இது வந்து அபுல் ஃபைசி வந்து நம்ம இது மகாபாரத ராமாயணத்தை இதாக மாற்றுவார். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம பாபரும் அதே மாதிரி ஒன்று எழுதியிருப்பார். என்னன்னா துசிக்கி பாபரி அப்படின்னு எழுதியிருப்பார், டர்க்கிஷ் லாங்குவேஜ். இது குரூப் 1 எக்ஸாம் 2015 கேட்ட கேள்வி. பாபர் வந்து என்ன எழுதினாரு, அவர் என்ன லாங்குவேஜ் எழுதினான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, துசுக்கி பாபரி அப்படிங்கிறத எழுதி அதை வந்து என்னவா மாற்றுவார், டர்க்கிஷ் லாங்குவேஜ் துருக்கி லாங்குவேஜ் எழுதுவார். டர்க்கியோட முக்கியத்துவம் என்ன, அங்கதான் கலிஃபாக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கலிஃபாக்கள்னா யாரு, கலிஃபாக்கள்னா முகமது நபிகள் இருக்கார்ல, அவங்களோட வழித்தோன்றர்கள் தான் கலிஃபாக்கள். அவங்க வாழ்ற இடம் டர்க்கி. ஸோ இவரோட லாங்குவேஜ் டர்க்கி லாங்குவேஜ் துருக்கி லாங்குவேஜ் எழுதியிருப்பார். ஃபைன், இதுதான் அக்பரை பற்றி. ஸோ அக்பரோட கட்டடக்கலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அக்பரோட கட்டடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை அக்பர் பிடிப்பார். ஸோ குஜராத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுவார், ஃபத்தேபூர் சிக்ரின்னு ஒரு நகரத்தை உருவாக்குவார். ஃபத்தேபூர் சிக்ரி அப்படிங்கிற நகரத்தை உருவாக்குவார். அதுக்கப்புறம் அதோட வாயிலா என்ன சொல்ற தோரண வாயிலா புல்வான் தர்வாசா அப்படின்றத இருப்பார். புல்வான் தர்வாசா பேருக்குதான் முகலாய பேர்கள் இருக்கிறனால கொஞ்சம் குழப்பம். 1க்கு 2 தடவை படிச்சா ஈஸியா இருக்கும். ஓவர் லேர்னிங் வில் ஹெல்ப் யூ. ஃபைன். ஸோ அவர் நகரம் பேர் ஃபத்தேபூர் சிக்ரி, உருவாக்குன பேர் புல்வான் தர்வாசா. இதெல்லாம் நம்ம அக்பரை பற்றி. ஸோ பாபரை பற்றி முடிச்சாச்சு, ஹுமாயூனை பற்றி முடிச்சாச்சு, அடுத்து அக்பரை பற்றி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வரலாறுல பார்க்க போறது இன்னொரு முக்கியமான ஆள், ஷாஜஹான். யார் பார்க்க போறோம், ஷாஜஹான் பார்க்க போறோம். ஃபைன், சரி. ஷாஜஹானுக்கு முன்னாடி யார், ஜஹாங்கீர். ஸோ அதான் இந்த கோடை யாசனை ஈஸியாக இருக்கும். ஜஹாங்கீர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜஹாங்கீரோட ஒரிஜினல் பேர் என்னன்னா சலீம். ஃபைன், ஜஹாங்கீரோட ஒரிஜினல் பேர் வந்து சலீம். ஸோ ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாரு, அப்போ 1605 அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆட்சி ஒரு கையில் போயிடும், ஜஹாங்கீர் கையில் போயிடும் சலீம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக போயிருந்துச்சு ஒரு ஆட்சி. இப்போ ஜஹாங்கீர்னு நடத்தும், கிர்னாலே சிங்கம். ஸோ இவர் தான் உலகத்துக்கே சிங்கம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க ஜஹாங்கீர். இவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. இவருக்கு வந்து குர்ராம்னு ஒரு பையன் இருப்பான். சரி, பிரின்ஸ் குஷ் ராவ்னு ஒரு பையன் இருப்பான். இந்த பிரின்ஸ் குஷ்ராவ் என்ன பண்ணுவாரு, 5th சீக் குரு, அதாவது சீக்கிய மதத்துல 10 குருக்கள் உண்டு. அதுல வந்து 5வது சீக்கிய குருவான குரு அர்ஜுன் தேவ் அப்படிங்கிற சீக்கிய குருவோட தொண்டரா மாறிடுவார். நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க முஸ்லீம், ஆனா இவங்க குரு அர்ஜுன் தேவ் தொண்டரா மாறிடுவார். ஜஹாங்கீர் அவங்க அப்பா அக்பர் மாதிரி ஒன்றும் சாந்தமான ஆள் கிடையாது. என்ன சொல்றது, மத நல்லிணக்கம் உள்ள ஆள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாரு, பிரின்ஸ் குஷ்ரா வந்து அப்பாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால சொந்த பையனே கண்ணை குருடாக்கிடுவார். 2 கண்ணையும் குருடாக்கி அவனை சித்திரவதை பண்ணி கொண்டுருவார் இந்த பையனை. குரு அர்ஜுன் தேவை தலையை வெட்டி அனுப்பிடுவார். இதுதான் சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும், அதாவது சொல்லப்போனால் முஸ்லீம்களுக்கும் ஏற்பட்ட முதல் சச்சரவு. இதுக்கப்புறம் வரலாற்றில் இவங்களோட சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்கே வரைக்கும் தொடரும்னு பார்த்தீங்கன்னா, அது உச்சக்கட்டம் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா நினச்சி பார்த்தீங்களா, பாகிஸ்தானும் இந்தியாவை பிரிப்பாங்கல்ல. அப்போ முஸ்லீம் ஹிந்து அடித்து செத்ததை விட அதிகமாக செத்தது யாரு, சீக்கியர்களும் முஸ்லீம்களும் அடிச்சது தான். ஏன் எந்த இடம் பிரியுது, பஞ்சாப்ல தான் சீக்கியர்களோட முக்கியமான ஹாட் ஸ்பாட்டே இருக்கு. அங்கேருந்து பிரியும் போது சீக்கியர்களும் முஸ்லீம்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுட்டாங்க. அதோட ஆரம்பமே குரு அர்ஜுன் தேவ ஜஹாங்கீர் கொண்டது தான். ஸோ இப்படி கொண்டுருவார். இது வந்து அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான நேரத்தில் சீக்கியர்களோட உங்களுக்கு தர முக்கியமான நேரத்துல என்ன ஆச்சு, வெள்ளக்காரன் 1498 வந்துட்டான்.
யாரு நம்ம போர்ச்சுகீஸ்லாம் வந்துடுவாங்க, வந்து ஒரு பெரிய படையை நிறுவாங்க. அதை பற்றி நம்ம வரப்போகிற லெக்சர்ஸில் பார்ப்போம். பட் 200 ஆண்டுகள் நம்ம பாரத தாயை சிக்குண்ட அடிமை சங்கிலியில் சிக்குண்ட வைத்த நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வரான். எப்போ 1608 ஒரு ஆட்சிக்காரி 3 வருஷத்துல. அந்த வந்து 1600 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்குவாங்க. அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1608 யாரை அனுப்பி வைப்பா? கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஒருவர். வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து யாரோட போட்டு விசிட் பண்ணுவார்? ஜஹாங்கீர் போட்டு விசிட் பண்ணுவார். ஜஹாங்கீர் போட்டை விசிட் பண்ணி அவர் வந்து இந்த மாதிரி உங்கள் நாட்டில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்போ போர்ச்சுகீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதனால அவர் அவ்வளோவா பெர்மிஷன் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் சூரத்தில் நிறுவிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ சூரத்தில் அவங்களோட முதல் கம்பெனி நிறுவுற மாதிரி ஒரு இது வரும், ஆர்டர் கொடுத்துருப்பார். பட் அது நிலையானதாக இருக்காது. இந்த நிலையானதாக இருக்காததுக்கு அடுத்த மாற்றம் வரலாறு எப்படி மாற்றுதுன்னு பாருங்க. 1611 கிட்டத்தட்ட 1611 மெஹரும் நிசா, இவர் ஆக்சுவலா ஒருத்தவங்க வயசு. இந்த மெஹரும் நிசா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ ஜஹாங்கீர் அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டு இவங்களை வந்து ஆட்சியில் அமர்த்திடுவாங்க, அதாவது கூட வச்சுப்பாரு. ஸோ மெஹரும் நிசா, இந்த மெஹரும் நிசாவோட அழகை பார்த்து அவர் என்ன பேர் இருப்பாருன்னா நூர் மஹால் பேரை மாற்றிவார். அதாவது மஹால்னா என்ன? பேலஸ். ஸோ மஹாலோட பேலஸ். ஸோ நூறுனா ஒளி, மஹாலோட ஒளி அப்படின்னு பேர் நம்ம பார்த்தார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா நூர் ஜஹான், உலகத்தோட ஒளியை நீனாமான்னு சொல்லி பேரை மாற்றிவார், நூர் ஜஹான். எதுக்கு இந்த அம்மையாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா 1615 கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு 15 வருஷம் இவங்களோட இதான் இருக்கும். 1611 ஒரு 15 கூட்டிங்க 1626 வரைக்கும் ஏஜ் ஆஃப் நூர் ஜஹான் சொல்லுவாங்க வரலாற்றில். எப்படி நம்ம பாவாடை ஆட்சி சொன்னோம் பார்த்தீங்களா அக்பர் காலத்தில், அந்த மாதிரி ஏஜ் ஆஃப் நூர் ஜஹான் சொல்றது 1611 1626 வரைக்கும் ஏஜ் ஆஃப் நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இந்த அம்மா காலத்தில் திருப்பி 1615 இவங்க பியூட்டிஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணாங்க. பட் சில குளறுபடிகள் இருக்கும். இவரோட சொந்த பையனே அடுத்த ஆட்சி நிறுவ விடாம ஆக்குவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ 1615 திருப்பி இங்கிலீஷ் அவங்க நிலையாக பேசி முடிவெடுக்கணும், போதுமான அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது மன்னர்கள் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருவாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1615 யார் வருவாங்க? சார் தாமஸ் ரோ. சார் தாமஸ் ரோ வந்து இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்பார். ஸோ இந்தியாவில் 3 இடத்துல ஆரம்பிப்பாங்க. ஆக்ரா, புரோச், அகமதாபாத். 3மே முக்கியமான இடம். ஆக்ரா, புரோச், அகமதாபாத் அப்படிங்கிற 3 இடத்துல அவங்க இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோட இதில் தயவில் சார் தாமஸ் ரோ நூர்ஜஹான் கேட்டு ஆரம்பிச்சுவார். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம். ஃபைன். இவரோட இதில் வந்து என்னன்னா பெரிய அளவுக்கு கட்டடக்கலைலாம் இல்லை. பட் டெல்லியில் வந்து நிறைய இது கிரியேட் பண்ணியிருப்பார். பாக்னா கார்டன்ஸ், நிறைய கார்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பார். இதுதான் அபவுட் ஜஹாங்கீர். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஆள் யாருன்னா ஷாஜஹான். அஃப்கோர்ஸ் ஷாஜஹான்னா உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும் தாஜ்மஹால். அது மட்டும் இல்லாமல் ஷாஜஹான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஷாஜஹான் இஸ் எம்பையர் பில்டர், அதாவது இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து பில்டர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர் கிங் சொல்லுவாங்க. நம்ம எப்படி ஜஹாங்கீர் வந்து என்ன சொல்றது, அவங்க ஜஹாங்கீரை வந்து அவங்க தாத்தா அவங்க முப்பாட்டனார் மாதிரி பாபர் மாதிரி ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், பேனா வச்சுப்போம். ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், எழுதுவார். அதனால எப்படி பாபர் வந்து துசிக்கி பாபர் எழுதியிருப்பாரு, துசிக்கி பாபர் எழுதின மாதிரியே ஜஹாங்கீர் வந்து துசிக்கி ஜஹாங்கீர் எழுதியிருப்பார். ஃபைன். துசிக்கி ஜஹாங்கீர் யார் எழுதியிருப்பாரு, ஜஹாங்கீர் எழுதியிருப்பார். துசிக்கி ஜஹாங்கீரி. ஸோ இது ஒரு கேள்வியை கேட்டாங்க, யார் யாரெல்லாம் தன்னோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுனா முகலாய மன்னர்கள் கேட்டால் ஒன்று வந்து பாபர், இன்னொன்று வந்து ஜஹாங்கீர். துசிக்கி பாபரி, துசிக்கி ஜஹாங்கீர். ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரலாற்றில் ஷாஜஹான். ஷாஜஹான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், தாஜ்மஹால் ஞாபகம் வரும்.
தாஜ்மஹால் ஷாஜஹான் கட்டினாரு இல்லை கொத்தனார் கட்டினாருன்னு சொல்லிட்டு மொக்கையா சொல்லியிருக்கோங்களா? உண்மையிலே அந்த கொத்தனார் பேர் என்ன? ஒரு கொத்தனார் இருந்தார், அவர் பேர் என்ன? கொத்தனார்னா அப்போல இன்ஜினியர். அவர் பேர் என்னன்னா உஸ்தாத் இசா. உஸ்தாத். ஓகே, இந்த உஸ்தாத் தான் கட்டுவார். ஃபைன், உஸ்தாத் இசா தான் கட்டுவார். தாஜ்மஹால் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், மன்னிச்சுக்கங்க. உஸ்தாத் சார் கட்டுவார். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் டேக் இருக்கும். இதுக்கு என்னங்க ப்ரைஸ் டேக்கு? அப்போல செலவுக்கு 22 லட்சம். 22 லட்சம், 20 வருஷம் கிட்டத்தட்ட கட்டியிருப்பாங்க தாஜ்மஹாலை. உஸ்தாத் இசா தலைமையில் ஷாஜஹான் சொல்ல கட்டுவார். ஸோ ஷாஜஹான் உங்களுக்கு தெரியும், யாருக்கு கட்டுவார்? மும்தாஸ். சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மும்தாஸ் ஏன் சிம்பிள் ஆஃப் லவ் சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக மும்தாஸ் செத்தப்பறம் அந்த கருப்பு தாஜ்மஹால் தான் கட்டணும்னு அவர் ஐடியா. பட் வரலாற்றில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது தாஜ்மஹாலோட உருவாக்கத்தை பற்றி. ஸோ அது வெள்ளை தாஜ்மஹால் மார்பிள்ஸாக மாற்றுவார் ஷாஜஹான். பக்கத்தில் ஏதோ ஒரு நதிக்கரையில் அமைச்சிருப்பார், யமுனை நதிக்கரையில் அமைச்சிருப்பார். யமுனை நதிக்கரையில் அமைச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே அவர் வந்து யாருன்னா சுஃபி முஸ்லீம்ஸ். இவங்க யாருன்னா சுனி முஸ்லீம்ஸ், சுஃபி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, ஷியா சுனின்னு இருப்பாங்க. ஸோ சுஃபி சயின்ஸ் அவங்க எப்படி கிட்டத்தட்ட நம்ம ஹிந்துவிசம் மாதிரியே உள்ள அவங்க கொள்கை இருக்கும். மோட்சம்ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அதுக்கான பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்கும். அது அந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கும். இந்த ரிவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் இருக்கும். அந்த கார்டனில் வந்து நிலா வெளிச்சத்தில் அவரோட ரசிக்கிட்டே இருப்பார். அடுத்து இந்த சலீம் வந்து மீன்ஸ் ஷாஜஹானோட வந்து இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்ராம். குர்ராம் தான் இயற்பெயர். இவர் ஆட்சியில் வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா, இப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஷாஜஹான் ஜஹாங்கீர் இருக்கும்போது நம்ம அம்மையார் இருப்பாங்க, யாரு? மெஹருநிசா, அதாவது நூர்ஜஹான். நூர்ஜஹான் இருக்கும்போது குராமுக்கு ஆட்சி கிடைக்காது. ஸோ குராம் வந்து முன்தங்கத்தில் பிறந்தவங்க, அதனால குராம் வந்து என்ன பண்ணுவார்? அதாவது ஷாஜஹான் ஷாரியார் ஒருத்தர் இருக்கான். ஷாரியார் தான் நம்ம நூர்ஜஹான் நியமிச்சார் ஷாரியார். ஷாரியாரை நம்ம ஷாஜஹான் எப்படி தோற்கடிப்பார்னா, இவரோட மாமனார் மூலமா, அசஃப் கான் மூலமா இவர் வந்து தோற்கடிப்பார். ஷாரியாரை தோற்கடிச்சுட்டு குராம் வந்து ஆட்சியில் உட்காருவார். ஃபைன். ஸோ ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து கட்டடங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, குழப்பக்கூடிய கேள்வி. முகலாய ஆட்சியில் பொற்காலம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அக்பர் சொல்லுவீங்க. ஆனால் தவறு. முகலாய ஆட்சியில் பொற்காலம் சொன்னால் அது ஷாஜஹானோட காலமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாடு எப்போ பொற்காலமாக இருக்கும் அப்படின்னா, போர் எதுவுமே இல்லாமல் கட்டடக்கலைகள் அதிகமாக வந்து, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும், ஆக்கம் அதிகமாக இருக்கணும், அழிவு கம்மியாக இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் காலத்தில் தான் ஆக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு. நிறைய ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ்லாம் கட்டப்பட்டுச்சு. இப்போ வேற என்ன ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் கட்டினாரு இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் ஃபோர்ட் இருக்கு பார்த்தீங்களா, செங்கோட்டை. ரெட் ஃபோர்ட்டில் நிறைய இது இருக்கும். ஃபைன். அது நிறைய மஹால் இருக்கும், மோத்தி மஹால், அந்த மஹால், எல்லா மஹாலும் சேர்த்து கட்டினது இவர் தான். ரெட் கலரில் கட்டுவார் ரெட் ஃபோர்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் அவரோட தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட். அதுக்கப்புறம் முக்கியமான பார்த்தோம்னா மோத்தி மஸ்ஜித் அப்படின்னு இருக்கார். மோத்தி மஸ்ஜித்னா என்ன அர்த்தம்னா பியல் மாஸ்க். அதாவது சுத்தமாக எல்லாம் வைரம் வைடூரியத்தால் அலங்கரிக்கப்பட்ட மாஸ்க் கட்டுவார். வைரம் வைடூரியம் எல்லாத்தாலையும் அலங்கரிக்கப்பட்ட மாஸ்க் கட்டுவார். அதான் மோத்தி மஸ்ஜித். பியல் மாஸ்க் கட்டுவார். நம்ம ரொம்ப பாராட்டக்கூடிய, எல்லா கலைஞர்களும் பாராட்டக்கூடியது என்னன்னா பீகாக் த்ரோன் அப்படின்பாரு. பீகாக் த்ரோன் என்னங்க அப்படின்னு பார்த்தா, த்ரோன் என்ன? சிம்மாசனம். ஸோ சிம்மாசனத்தை வந்து பீகாக் த்ரோன். பீகாக் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம மயில். இந்த மயில் மாதிரி ரொம்ப அலங்காரமாக பல கோஹினூர் டைமண்ட் வச்சு கட்டுவார். கோஹினூர் டைமண்ட் இப்போ நம்ம இந்தியாவில் இல்லை, நம்ம இந்தியாவோட சொத்து இது. இந்த கோஹினூர் டைமண்ட்லாம் பதிச்சு அந்த பீகாக் த்ரோன் வச்சு கட்டுவார். இவர் வந்து கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் தூக்கல 1794 1700 சொச்சத்துலேயே யாரும் தூக்கிடுவாங்க. நாதிர் ஷாங்கிற ஒரு பெர்ஷியன் இன்வேடர் வந்து தூக்கி போயிடுவான். நாதிர் ஷா ஒரு ஆப்கான் இன்வேடர், பெர்ஷியன் இன்வேடர் வந்து தூக்கிட்டு போயிடுவார் இந்த நம்ம பியல் மாஸ்க் பீகாக் த்ரோனை. ஏன்னா முகலாய ஆட்சியோட கடைசி மன்னர்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால அவங்க ஈஸியாக அடிச்சு போட்டு டெல்லியில் 1000 பேரை கொண்டுட்டு இந்த பீகாக் த்ரோன், கோஹினூர் டைமண்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க.
அடுத்து இவரோட முக்கியமான உருவாக்கம், நம்ம உருவாக்கங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இவரோட முக்கியமான உருவாக்கமான ஜாமா மஸ்ஜித். ஜாமா மஸ்ஜித் கட்டுவார். ஜாமா மஸ்ஜித் தான் உலகத்திலேயே பெரிய மாஸ்க். மெக்காவில் உள்ள பெரிய மாஸ்க் ஜாமா மஸ்ஜித். ஜாமா உங்களுக்கு தெரியும், பெரிய மஸ்ஜித், மசூதி. ஸோ ஜாமா மஸ்ஜித் யார் கட்டுவா? ஷாஜஹான் கட்டுவார். ஸோ இதுதான் அவரோட இது. ஃபைன். இவர் எந்த வருஷம் கட்டுவார்னா கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இப்போ அவரோட வந்து 1628 முடிச்சோமா, 1628 ஜஹாங்கீர் சாவ 1627 ஜஹாங்கீர் சாவார்னு சொன்னால, இப்போ ஷாஜஹானோட ஆட்சி எப்போ இருக்குன்னா 1628 இருந்து 30 வருஷம் இருப்பார். 1658 வரைக்கும் இருப்பார். மீன்ஸ் இருப்பார்னா ஆட்சியில் இருப்பார். ஏன் அப்போ வந்து மீதி சாதத்தினே எங்கே இருந்தாருன்னு கேட்குறீங்களா? அதுதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவருக்கு 4 பசங்க இருப்பாங்க, துராஷுகாவ், அப்புறம் 2 பேர் சேர்த்து 4வது பையனா அவுரங்கசீப் இருப்பார். அவுரங்கசீப் வந்து கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட தவறாமல் 5 வேளையும் தொழுவார், புலால் உண்ண மாட்டார், ரொம்ப ஒரு தீவிர பக்தன். பட் மதத்தில் அவருக்கு இருந்த பாசம் பற்று வந்து மக்கள் மேலே அவர் கிடையாது. அவர் சுற்றி உள்ள ஹிந்து நல்லிணக்கத்தெல்லாம் அவர் சுத்தமாகாது. அங்கே முன்னோர்கள் வந்து விதித்த ஜிஷ்யா வரியை வந்து அக்பர் ஒழிப்பார். ஜிஷ்யா வரினா என்னன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மேலே விதிக்கப்பட்ட வரி. நீ முஸ்லீமா இல்லைன்னா நீ வரி செலுத்தி ஆகும் அப்படிங்கிற விதியை வந்து முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. அதை அக்பர் வந்து டெமாலிஷ் பண்ணுவார். திருப்பி அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். முஸ்லீமா மாறிக்கே இல்லைன்னா உங்களை வரி செலுத்துவோம். அது பேர் என்னன்னா ஜிஷ்யா வரி அப்படிம்பாங்க. இந்த ஜிஷ்யா வரி வந்து கொண்டு வருவார். சரி, அவர் ஊருக்கு தான் கெட்டவனா இருக்காருன்னு பார்த்தா அவங்க அப்பா தம்பிகளுக்கு சொந்த கெட்டவனா இருப்பார். என்னன்னா ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், ஷாஜஹான் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்தியாவை 4 முக்கிலையும் நிலத்தை பிடிச்சி அதை ஒவ்வொரு மகன்களை வந்து உட்கார வச்சுருவார். அது மாதிரி டெல்லி சவுத்தோட டெக்கானில் உட்கார வைப்பார் அவுரங்கசீப். அப்பாவுக்கு 1658 உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடனே பாசமாக ஓடி வந்து என்ன பண்ணுவார்னா, தூக்கி ஜெயிலில் வச்சுருவார். ஷாஜஹானை தூக்கி ஜெயிலில் வச்சுருவார். ஜெயிலே இருப்பா அதான் சேஃபாகுன்னு சொல்லி ஜெயிலில் வச்சுருவார். ஷாஜஹானை ஜெயிலில் வச்சுட்டு அவங்க தம்பி அண்ணன் தம்பியெல்லாம் கொண்டுருவார். அப்போ துரோஷுகாவை தான் ஆட்சியில் இருக்கார். துரோஷுகாவை கொண்டுட்டு அவங்க கொன்ன தலையை என்ன பண்ணுவார், அவங்க துரோஷுகாவோட பையன் ஒருத்தர் இருப்பான், 2 பேர் தலையை வெட்டி ஜெயிலுக்கு அனுப்பிச்சார். பாரு அவங்க பையனை வெட்டி அனுப்பிடுன்னு சொல்லிட்டு இவருக்கு அனுப்பிடுவார். ஸோ ஒருத்தருக்கு ஒரு சிம்பிள் கொடுத்தவங்கள, இவருக்கு வந்து அரக்குங்கிற சிம்பிள் கொடுத்தா ஆப்டா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, இவர் வந்து என்னன்னா, இவர் காலத்துல தான் சுற்றி இருக்க மற்ற சின்ன சின்ன கிங்டம்ஸ் வந்து எழுச்சியற ஆரம்பிச்சது. அதில் முக்கியமான கிங்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மராத்தா கிங்டம். மராத்தாஸ் இவங்களை பற்றி நம்ம தனியாக படிக்கணும். பட் இப்போ இங்கே கதையோட சேர்ந்து வரதுனால படிக்கிறேன். எதுக்குங்க மராத்தான்னு சொல்லிட்டு மலைமலையாக வரையன்னு பார்த்தீங்களா? ஸோ மகாராஷ்டிரா, இப்போ இருக்கிற மகாராஷ்டிரான்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஆஃப் ரீஜியன் அப்படிம்பாங்க. மலையால் சூழப்பட்ட ஏரியா. இவர் வந்து டெக்கானில் இருந்தார். இவங்க தான் அதிகமாக குறைச்சல் கொடுத்தாரு. இவர் யாருன்னா நம்ம சிவாஜி, சத்ரபதி சிவாஜி சொல்லுவாங்கல்ல, மராத்தா. இவங்க மராத்தாலாம் யாரில் எதில் பெரியாருன்னா கொரில்லா வேர்ஃபேரில் பெரிய ஆள். அதாவது பாஞ்சு தாக்கக்கூடியது. கொரில்லா எப்படி மரத்துக்கு மரம் தாக்கும், ஒருத்தர் தூக்கும், கொரில்லா வார்ஃபேரில் உள்ள வார்ஃபேர் தெரிஞ்சவங்க இருங்க மராத்தா கிங்டம்ஸ். ஸோ இவங்கள்ட்ட வந்து நம்ம அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், ஒரு இவரை அனுப்புவார். அவுரங்கசீப் வந்து ஷாயிஸ்தா கான் அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்புவார். அனுப்பி என்ன பண்ணுவார், நீ அவனுக்கு இது பண்ணிட்டு வா, பிடிச்சிட்டு வா போன்னு நம்ம சிவாஜி அவரோட விரலை வெட்டி அனுப்பிடுவார். நீ இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பின்னாடி போயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். அதுக்கு முன்னாடி இவர் ஷாயிஸ்தா கான் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா, சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர், அதாவது அங்குள்ள பக்கத்தில் லோக்கல் முகலிய மன்னன் சுல்தான் சொல்லுவாங்கல்ல, அந்த பிஜாப்பூரோட சுல்தான் வந்து ஒருத்தர் அனுப்பிவிடுவார். அவன் என்ன பண்ணுவார்னா டைகர் கிளாஸ் வச்சு கிழிச்சுவார். இது வந்து ஃபேமஸ் ஆகும். அவரோட சிவாஜியோட ஃபேமஸ் சொல்கிறேன். டைகர் கிளாஸ்னா என்னன்னா, பாந்த் நாக்கு அடிப்பாங்க. கையில் வந்து புலி நகத்தை வச்சு அந்த சுல்தான் பிஜாப்பூர் அனுப்பின ஆளை வந்து வயிற்றை கிழிச்சிடுவார். அதே மாதிரி ஷாயிஸ்தா கான் கடலை வெட்டி அனுப்பி விட்டுருவார். இப்படியே போயிட்டு இருக்கனால என்ன ஆகும், ஜெய்சிங்னு ஒருத்தர் அனுப்புவார், ஒரு தூதுவர் மாதிரி. யாரே நம்ம அவுரங்கசீப் ஜெய்சிங்னு ஒருத்தரை வந்து அனுப்பி என்ன பண்ணுவார், நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோக்கடிச்சு ஜெய்சிங் சிவாஜியும் அவரோட பையன் 2 பேர்த்தையும் என்ன பண்ணுவாங்க, ஆக்ரா வரைக்கும் வந்துடுவார். ஆக்ரா வரைக்கும் 1 வருஷம் கிட்டத்தட்ட பயணிப்பாங்க. 1655 ஆட்சி பிடிச்சாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1 வருஷம் பயணிச்சு இங்கே வருவாங்க. பட் அவரை அசிங்கப்படுத்துறதுனால ஸோ அவுரங்கசீப் ஆட்சியில் என்னாச்சு,
சிவாஜிங்கிற ஒரு இதோ வந்தாருன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ சிவாஜி வந்து என்ன சொல்லுவார், கிட்டத்தட்ட மவுண்டன் ரேட் அப்படிம்பாரு. ஏன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தார்ல சிவாஜி வந்து மன்னிடுவார். கிட்டத்தட்ட அவுரங்கசீப் ஆட்சி முழுக்க ஒரே துயரங்களும் துன்பங்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜிஷியா வரி இருக்கு, ஒரு முஸ்லீம்ஸ்க்கு வந்து முஸ்லீம்ஸ்க்கே ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஷியா முஸ்லீம், சனி முஸ்லீம், ஷியா சனி முஸ்லீம் 2 குரூப் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அவர் ஹீஸ் இன்டாலரண்ட் ஈவன் சனி முஸ்லிம்ஸ், டாலரண்ட் சனி முஸ்லிம்ஸ். இவரே வந்து ஷியா முஸ்லிம்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார். அப்போ ஹிந்துஸ்லாம் விட்டு வைப்பாரா? அந்த மாதிரி கொடுங்கலாம் இருந்துச்சு. இந்த கொடுங்கலாம் தீர்ந்த வருஷம் தான் 1207. ஓகே ஃபைன், ரைட். நான் அவுரங்கசீப் லைட்டாக ரிவைஸ் பண்ணுறேன். அவுரங்கசீப் ஆட்சிக்கு அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், அவங்க அப்பாவே இதில் போட்டு என்ன பண்ணுவார், 1658 வந்து தூக்கி ஜெயிலில் போடுவார். ஸோ 1658 அவங்க அப்பா வந்து 8 வருஷம் இருப்பார். 1666 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் இறந்துருவார். ஜெயிலில் இருந்துட்டே அவங்க இன்னும் பார்த்துட்டு இருப்பார். அவங்க தாஜ்மஹால் ரசிச்சுட்டு இருப்பாரு. 1666 இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் அந்த பீரியட்னா சிவாஜி வந்து இவர் உரண்டு எழுப்பார். அவுரங்கசீப் இழுத்து என்ன பண்ணுவார், அவங்க 2 பேரும் அனுப்புவார். ஷாயிஸ்தா கான் அனுப்புவார், தோக்குறாங்க. ஜெய்சிங்கை வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. 1665 தான் ஒரு முக்கியமான உடன்படிக்கை இருக்கும். என்ன உடன்படிக்கை? புரந்தர் உடன்படிக்கை அப்படிம்பாங்க. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். ஜெய்சிங்கும் நம்ம சிவாஜியும் போட்டுப்பாங்க. இந்த உடன்படிக்கையின் பேரில் தான் இவர் எங்கே போவார், ஆக்ரா போவார். அந்த ஆக்ராவில் வந்து என்ன பண்ணுவார், அவமதிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டுருவார் 1666. கிட்டத்தட்ட நம்ம இப்போ நம்ம ட்ரெயினாக ஃப்ளைட்டாக குதிரை தானே போகணும். ஸோ 1 வருஷம் ட்ராவல் பண்ணி மகாராஷ்டிராவிலேருந்து ஆக்ரா போவாங்க 1666. அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதுனால இவர் எஸ்கேப் ஆகி திருப்பி வந்துடுவார். அதனால தான் அவுரங்கசீப் இவரை மவுண்டன் ட்ராக்பார். ஃபைனலாக 1707 AD 1707 அவுரங்கசீப் கான். ஃபைன். அவுரங்கசீப் போன அப்புறம் ஆப்வியஸ்லி அவங்களோட வழித்தோன்றவர்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட விடுதலை முடிகிற தட்டியும் 1857 வரைக்கும் இருந்தாங்க. 1857 கிரேட் ரிவோல்ட். நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமானது கிரேட் ரிவோல்ட். அந்த வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. பட் அதான் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா, அவர் ரங்கூனுக்கு படம் நடத்துவாங்க அப்படிங்களா, அது வரைக்கும் இருப்பார். பட் முகலாய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது 1707 முடிஞ்சிருச்சு. ரைட் ஃப்ரம் பாபர் to Aurangzeb. Fine. So stay tuned with Science Teaching Academy for more videos. Wish you all the best. Thank you.